ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்யா டியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நீங்கள் பால் ஏற்கனவே காய்ச்சி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஆவின் பால் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆவின் பால் இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அப்போ ஆவின் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல உள்ள மேனேஜர் எங்களுக்கு சொன்னது, ஏற்கனவே அது நல்லா பதப்படுத்தின பாலுன்றதுனால ஆவின் பாலில் இருக்க பாக்டீரியாலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை ராவாகவே, அதாவது பேக்கெட் பாலை நீங்கள் அப்படியே கூட கூல்ட்ரிங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பால் பேக்கெட்டில் இருக்க பாலை காய்ச்சாமல் யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த பால் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்க்கான பவுடரும் கடையில் கிடைக்கும், இல்லாட்டா இந்த மாதிரி சிரப்லேயும் இருக்குது. ஸோ ரோஸ் மில்க் சிரப் இல்லைனா பவுடர் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த சிரப் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாலை இந்த ஜாரில் ஊற்றிட்டு, இது ரொம்ப சிம்பிள், உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை வெளியே போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வீட்லேயே செய்யும்போது நமக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நிறையவும் நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சுகர் ஆட் பண்ணுறேன். இருங்க, இதை நான் இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டேன். மிக்சியில் அடிக்கும்போது தான் இந்த மாதிரி நுர பொங்கி வரும், கையில் கலக்குனா இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இதை நான் இந்த கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஹெர்ஷீஸ் இந்த இதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் மில்க்கு. அதுக்கப்புறம் இந்த எசன்ஸ் நம்ம எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம வீட்டில் எத்தனை தடவை வேணாலும் நம்ம குடிக்க முடியும். இது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கப் 60 ருபீஸ் இல்லை 50 ருபீஸ் இருக்குது. இது நம்ம வீட்லேயே செய்யும்போது நம்ம நிறையா இதை செய்யலாம், வீட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் சாப்பிட முடியும். இந்த ஐஸ்கிரீமும் நமக்கு அமுலில் இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது, அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் சாய்ஸ் தான். இந்த ஐஸ்கிரீம் போட்டு இப்படி மில்க் கொடுக்குறத ரோஸ் மில்க் ப்ளஸ் ஐஸ்கிரீம், இது வர்றத சீசி ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லி வெளியே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் வீட்டில் ட்ரை பண்ணுவோன்னு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.